சில டிப்ஸ ஃபாலோ பண்ணா ஏசி எவ்வளோ ஓடினாலும் கரண்ட் பில்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. கண்ட்ரோலாவும் வச்சுக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஏசி எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க இப்போ. அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஏசி என்னடா இது வெயிலு! சூரியன் நம்மள சுத்தி வர்ற மாதிரியே இருக்கே! இதுதான் இப்போ நம்ம எல்லாரோட மைண்ட் வாய்ஸ். ஸோ வெளியில போனா வெயிலு, வீட்டுக்குள்ள இருந்தா புழுக்கம். ஏசி போட்டா கரண்ட் பில் பயம். இது எல்லாத்தையும் போக்கணும். ஸோ நாள் முழுக்க ஏசி ஓடுனாலும் கரண்ட் பில் கம்மியா வர்றதுக்கு சில ஸ்மார்ட்டான டிப்ஸ் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணா போதும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெறைய பேர் ஏசிய 16°C அல்லது 18°C வச்சு ஒரு ரூம் சீக்கிரம் கூல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கங்க. ஆனா அது தப்பு. ஏசிய 24°C இருந்து 26°C வச்சு பயன்படுத்தணுங்க. நம்ம உடம்புக்கு அதாங்க ரொம்ப நல்லது. பர்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது. நீங்க டெம்பரேச்சர 1 டிகிரி கூட்டினா 6% கரண்ட் மிச்சமாகுங்க. குறைச்சா கரண்ட் செலவு எகிறி பில் எகிறிடும். ஸோ 16° to 18°C வச்சு படுக்கிற காட்டிலும் 24° to 26°C தாங்க பெஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேனை குறைச்சி வைக்கிறதுனால அந்த ஸ்பீட்னாலும் மூளை முடுக்கு எல்லாமே நமக்கு ரூம்குள்ளே ஏசி கூலிங் பரவுறதுனால ஏசியோட கம்ப்ரஸர் மேலே இருக்கிற பாரம் குறையுது. ஸோ கரண்ட் நம்மளுக்கு மிச்சமாகும். ஜன்னல் கதவு வழியாக நமக்கு நேரடியா சூரிய வெளிச்சம் வரும்போது அது ஒரு தடிமனான ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டோம்னா ஏசி ஏசி வந்து நமக்கு நல்ல கூலிங் குடுக்குங்க. ஸோ தடிமனான ஸ்க்ரீன் இல்லைன்னா ஹீட் ரிஃப்ளெக்டிங்னால அந்த ஏசியோட கூலிங் நமக்கு கிடைக்காம போகும். இதனால ரூம்குள்ள வர்ற சூடே 30°C வரை நம்ம குறைக்கலாங்க. இது ஏசி மேல இருக்கிற அழுத்தத்தை குறைச்சு கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தும். ஸோ ஏசி பயன்படுத்துற முறை வந்து சீலிங் ஃபேனை குறைச்ச வேகத்துல வச்சுக்கோங்க. ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேன் கம்மியா இருக்கும்போது மூலை முடுக்குலாம் நமக்கு அந்த கூலிங் பரவும். ஸோ இதனால நமக்கு சீக்கிரமா ரூம் கூலாகி நமக்கு கரண்ட் மிச்சமாகும். ஸோ ஏசி பராமரிப்பு குறிப்பு என்னன்னா, ஏசில இருக்கிற அழுக்கு ஃபில்டர வந்து எப்பயுமே நம்ம 15 நாளுக்கு ஒரு தடவ கிளீன் பண்ணிடணுங்க. சுத்தமான ஃபில்டர் நமக்கு ஈஸியான கூலிங் கிடைக்கும். ஸோ கரண்ட் பில் மிச்சமாகும். அதிக நேரம் ஏசி ஓட வேண்டிய வாய்ப்பு கிடையாது. ஆண்டுதோறும் சர்வீஸ் ஒரு தடவ பண்ணிடணுங்க. வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் ஒரு தடவ பண்ணிருங்க. ஸோ கசிவு தடுத்து நம்ம வந்து கரண்ட்ட மிச்சப்படுத்தணும். ரூம் கதவு அல்லது ஜன்னல் இடுக்கு வழியா போறத வந்து நம்ம கர நம்ம அத வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து அத சரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ டோர் சீல்ஸ் வந்து நம்ம துணிய வச்சு இல்லாட்டா அந்த கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ற மாரி ஏதாவது நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டோம்னா, ஏசியோட குளிர் காத்து ரூம்குள்ளேயே இருக்கும். நமக்கு கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர் சீக்கிரம் கூல் ஆயிடுங்க. ஸோ ராத்திரி தூங்கும்போது ஸ்லீப்பிங் மோட்ல ஏசிய போட்டு தூங்குங்க. ஸோ ஆரம்பம் வந்து 24°C அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு 26°C வரைக்கும் ஏசி வச்சு படுங்க. ஸோ ஏசி ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டெம்பரேச்சர கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகப்படுத்தும். ஸோ இதனால நமக்கு விடிய காலம் வரைக்கும் ஏசி தேவையில்லாம ஓடுறது நின்னுடும். கரண்ட் மிச்சமாகும். குறைந்த சிக்கனம் நிறைந்த வாழ்க்கை. ஸோ ஏசிய வந்து எப்படி பயன்படுத்தணும், யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க. கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.